ஓம் கம் கணபதியே நமக. வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரிஷப ராசி நேயர்களுக்கான 2024 பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே இந்த ரிஷப ராசி அப்படிங்கிறதே ஒரு தனித்துவமான ராசி. அதாவது இது ஒரு நில ராசி. பொறுமை 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 எல்லா விஷயத்திலையும் அவங்க ரொம்ப பொறுமையாக இருந்து ஒவ்வொன்றையும் சாதிக்கக்கூடியவங்க. அதே மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம முன்னேறக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. இந்த ரிஷபராசிக்குள்ள பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4 பாதத்தை சேர்ந்தவர்களும், ரோகிணி 4 பாதத்தை சேர்ந்தவர்களும், மிருகசீலம் 1, 2 பாதத்தை சேர்ந்தவங்களும் இந்த ரிஷபராசிக்காரங்க. இவங்களுக்கு இந்த 2024 எப்படி இருக்கும் அப்படிங்கிற போது, பொதுவாக இந்த வருட கிரகங்களான சனி பகவான், ராகு கேது, குரு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதாவது குருவை தவிர மற்ற 2 கிரகங்களும் ஒரு நல்ல இடத்துல டெபாசிட் ஆகியிருக்காங்க. இது எதை காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்திலேருந்தே இவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய காலகட்டம் இந்த 2024. இதில் ரிஷபராசியை சேர்ந்தவங்க இந்த வருட ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனும் புதனும் 7ஆம் இடத்துலேருந்து இவங்க ராசியை பார்க்குறாங்க. ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த நேரத்தில் இவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் அதுக்கான அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 12ஆம் இடத்துல குரு இருக்கும்போது இதுவெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் 4வது மாதத்துக்கு பின்னால், அதாவது குரு பயிற்சி பின்னால் இன்னும் கொஞ்சம் எளிதாக பல விஷயங்கள் நடக்க முடியும். இதில் இப்போ இவங்க கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க எப்பவுமே இந்த கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் இருந்தவங்கள 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதுக்காகவும் அவசரப்பட மாட்டாங்க. ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்குவாங்க. மற்றவங்களுக்கு ஒரு கைடு, அதாவது ஒரு ஆலோசகராக எப்பவுமே இருந்து அது செயல்படுவாங்க. இதில் கார்த்திகை 2, 3 பாதங்களை சேர்ந்தவங்க எப்பவுமே கொஞ்சம் அவங்களுக்கு தாமதம் அப்படிங்கிறது இயற்கையாகவே நடந்துடும். எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் லேட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப கரெக்டாக பண்ணுறதா நினச்சி சில சிக்கல்களை ஏற்படுத்திக்குவாங்க. ஏன்னா அதுக்கு இவங்களுக்கு கீழே இருக்கிற வேலையாட்கள் அவங்க எப்பவுமே ஒத்துழைக்க மாட்டாங்க. இது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இந்த பிரச்சனைகள். இவங்களுக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதுக்கு பின்னால் ஒரு நல்ல முன்னேற்றம். அதாவது இந்த ரிஷபராசி சார்ந்த மாணவ மாணவிகளாக இருந்தாலும் அல்லது குழந்தைகளாக இருந்தாலும், பெரியவங்க வேலைக்கு போகிற அளவுக்கு இருக்கிற இளைஞர்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 4 மாதத்துக்கு பின்னால் நல்ல நல்ல வாய்ப்புகள் இவங்களை தேடி வரும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இவங்களுடைய உற்றார் உறவினர்கள் அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஏன்னா இந்த சனி பகவான் இவங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது 1, 2 ரிஷபராசி சார்ந்தவங்க கொஞ்சம் பேருக்கு பெற்றோர் வகையில் யாருக்காவது உடல்நிலை குறைவு இது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்குது. அதையும் நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கணும். பொதுவாகவே 2024 இது சாதிக்கக்கூடிய வரிசையில் இந்த ரிஷபராசி 1. இதில் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு மேலே உயர்வு அடைகிறதுக்கான வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. இதில்
கேது பகவான் வந்து இவங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கும்போது, அதாவது எதையுமே கற்றுக்கிறதோ அல்லது பூர்வீக சொத்தில் இருக்கிற சில வில்லங்கம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து சூரியன் ஜனவரி மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட இந்த பங்குனி, அதாவது ஏப்ரல் 15க்கு முன்னால் வரைக்குமே வந்து இவங்களுக்கு சாதகமாக தான் இயங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரங்களில் அரசு சார்ந்த பணிகள் அல்லது வெளிநாடு வெளியூர் போகிற பிரயாணங்கள் அல்லது அங்கேருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எளிதாக நடந்துடும். அதே நேரத்தில் இவங்க வந்து கிட்டத்தட்ட 6வது மாதத்துக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள், அதாவது வேலை விஷயத்துலையும் சரி, திருமண விஷயத்துலையும் சரி எளிதாக நடக்கும். அதற்கு பின்னால் இவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து பார்த்து எடுத்து வச்சு இவங்க சர்வே ஆயிடுவாங்க. ஏன்னா பொதுவாகவே ரிஷபராசி அப்படிங்கிறவங்களே எப்பவுமே கொஞ்சம் மணி மைண்டடாக இருப்பாங்க. பண தேவைகளை வந்து இவங்க பூர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஈஸியாக எல்லாம் எதையுமே ஒதுக்கிட மாட்டாங்க. பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் எந்தெந்த வழியில் இருக்கோ அது எல்லாத்தையும் கரெக்டாக கேதர் பண்ணி இவங்க பணத்தை எடுத்து வைக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. அதே மாதிரி செலவுகளையும் அதே மாதிரி கணக்கு போட்டு செஞ்சு அதன் மூலமாக ஒரு உயர்வடையக்கூடியவர்கள். எவ்வளோ பணம் வருதோ அதுக்கு தகுந்த திட்டம் தான் போடுவாங்க. யாருக்கிட்டையும் அதை வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. கிளீனாக வந்து இவங்களுடைய வேலையை செஞ்சு இந்த 2024 அப்படிங்கிற வருஷத்தை இவங்க கடக்கும்போது நல்ல ஒரு நிலைமை அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதில் ரோகிணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எதுலேயுமே கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கணும். அல்லது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது இவங்களுக்கு வந்து இந்த சந்திரன்கிறது எப்பவுமே கொஞ்சம் சலனம் உள்ளது. ஒரு 15 நாளைக்கு தேய்ந்து வளரக்கூடிய கிரகம். அதே நேரத்தில் அது வந்து நவம்ச சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய இது வந்து 1ஆம் பாதம் இதுக்கு செவ்வாயோட ராசியிலும், 2ஆம் பாதமானது சுக்கிரனுடைய ராசியிலும், 3ஆம் பாதம் என்பது புதனின் ராசியிலும் விழுகிறதுனால அதே மாதிரி 4ஆம் பாதம் வந்து சந்திரனுடைய வீட்டிலே விழுகும் போது இந்த 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் எதையுமே மாற்றணும்னு திட்டம் போட்டால் அது வந்து எளிதாக நடந்துடாது. அதே நேரத்தில் மாற்றத்தை விரும்புகிறவங்க தான். அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த அன்பு தான் இவங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய சிக்கலைகளை உருவாக்கக்கூடியதும் இந்த அன்பு தான்ங்கிற மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இந்த 2024 ரிஷபத்திற்கு நல்ல பலன்களை தந்தே தீரும் அப்படிங்கிறது மட்டும் இந்த நேரத்தில் ஒரு முத்தாய்ப்பை சொல்லிட்டு, அடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து நீங்கள் உங்களுடைய நட்சத்திர தேவதைகளை வழிபாடு பண்ணி நல்ல ஒரு நிலைமையை எய்த வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் கேட்டுட்டு, இதெல்லாம் சொல்லக்கூடியது ஒரு பொது பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராசி நவாம்சம் அமைந்திருக்கின்ற விதம், நடைபெறுகின்ற திசா புத்தி அமைப்புகள் இவற்றை பொறுத்து மேலும் பலன்கள் மாறுபடுங்கிறது மட்டும் சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் எங்களிடம் ஜாதகம் பார்ப்பதற்காக கீழே வர எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது வர்க்க சக்கர ஜோதிடர் ஸ்ரீனி கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம்.